கர்த்தருடைய கிருபை. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். தேவன் எல்லோருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் எல்லோருக்கும் நல்லவராக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவர் விசேஷித்த பிரகாரமாய் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்மையும் தம்முடைய கிருபையையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கு தெரியப்பண்ணினார். தமது கிரியைகளை அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியப்பண்ணினார். தெய்வீக வெளிப்பாடுதான் மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதம். கர்த்தர் தம்மைத்தாமே நமக்கு வெளிப்படுத்தி இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தேவன் தம்மைத்தாமே நமக்கு வெளிப்படுத்தி நம்மை தம்மிடமாக சேர்த்துக் கொள்கிறார். நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நமக்கு சகலவித நன்மைகளையும் கொடுக்கிறார். கர்த்தர் நீதியும் நியாயமும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். தேவன் எப்போதும் நம்மீது கோபமாய் இருக்க மாட்டார். எப்போதும் அவர் நம்மை தண்டித்துக் கொண்டே இருக்க மாட்டார், கடிந்து கொண்டே இருக்க மாட்டார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்மை மன்னிப்பதற்கு அவர் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். உருக்கமும் இரக்கமும் தேவனுடைய சுபாவம். அவர் சீக்கிரத்தில் கோபப்பட மாட்டார். கோபப்படுவதற்கு தம்முடைய பொறுமையை காண்பிப்பார். நாம் கர்த்தரை கோபப்படுத்தும் வண்ணமாய் நடந்து கொண்டாலும் நம்முடைய முரட்டாட்டங்களை தேவன் தம்முடைய நீடிய சாந்தத்தினால் சகித்துக் கொள்கிறார். நாம் கர்த்தரை கோபப்படுத்தும் போது அவர் நம்மீது கோபப்பட்டு அவர் உடனே நம்மை கோபத்தோடு தண்டித்து விட மாட்டார். நாம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுப்பார். கர்த்தர் நீதியும் நியாயமும் உள்ளவர். ஆனாலும் தப்பு செய்தவர்களை கர்த்தர் உடனே தண்டிக்க மாட்டார். நாம் பாவம் செய்யும் போது தேவன் நம்மீது பிரியமாய் இருக்க மாட்டார். அவர் நம்மீது பிரியமாய் இல்லை என்பதை வெளிப்படுத்துவார். நம்முடைய மனச்சாட்சியில் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார். தம்முடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் நம்மை கண்டித்து உணர்த்துவார். தேவன் நம்மை உணர்த்தும் போது நமக்கு வேதனையும் பயமும் வரும். ஆனாலும் நம்மை எப்போதும் வேதனையிலும் பயத்திலும் வைத்துவிட மாட்டார். நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை ஆளுகை செய்தது. கர்த்தரோ நம்மை தம்முடைய கிருபையினால் விடுவித்து நமக்கு தம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும்
நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்ட மாட்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையையும் நமக்கு உடனே கொடுத்து விட மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது தேவனுடைய நீதி. இதன் பிரகாரம் பாவம் செய்கிறவர்கள் எல்லோரும் உடனே மரித்து போக வேண்டும். ஆனால் தேவனோ நமக்கு உடனே மரண தண்டனையை கொடுக்காமல் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய சாந்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். தேவ தயவு நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதோடு நம்முடைய பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறார். கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்ட மாட்டார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பூமிக்கு வானம் மிகவும் உயரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நம்முடைய மீறுதலுக்கு தக்கபடி கர்த்தர் நம்மை தண்டிக்காமல் தம்முடைய பெரிதான கிருபையை நமக்கு காண்பிக்கிறார். நாம் பாவம் செய்துவிட்டு கர்த்தருடைய தண்டனையை நினைத்து பார்த்து பயப்படுகிறோம். நம்முடைய மனச்சாட்சியும் நம்மை குற்றப்படுத்துகிறது. நாம் கர்த்தரிடத்திலிருந்து தண்டனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை தண்டிக்காமல் தம்முடைய கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பிக்கிறார். நம்முடைய பாவத்திற்கும் தேவனுடைய நீதிக்கும் ஒத்துப்போகாது. தேவன் தம்முடைய நீதியினால் நம்முடைய பாவத்தையும் பார்த்தால் நிச்சயமாகவே நம்மை தண்டித்து விடுவார். ஆனால் தேவனோ நம்மை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பார்க்கிறார். அப்போது அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை தாவீது விவரிக்கும் போது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். அது திரும்பவும் நம்மிடத்தில் வராதபடி அதை தூரமாக விலக்குகிறார். நம்முடைய பாவம் நமக்கு அருகில் இருந்தால் தேவன் நம்மை பார்க்கும்போது நம்முடைய பாவமும் அவருடைய பார்வைக்கு தெரியும். நம்முடைய பாவம் தேவனுடைய பார்வையில் படக்கூடாது என்பதற்காக அதை விட்டு தூரமாக விலக்கி போடுகிறார். இதுவும் தேவனுடைய கிருபையே. தாவீது தேவனுடைய மன்னிக்கும் கிருபையை பற்றி சொல்லும்போது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று விவரிக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது நம்முடைய கணக்கில் இனிமேல் அந்த பாவம் இருக்காது. அது நம்முடைய கணக்கில் இருந்து அழிக்கப்படும். அந்த பாவத்திற்கான தண்டனை நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது நாமும் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி வர வேண்டும். பாவங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும். தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கும் போது நாம் பாவத்திற்கு பின்னால் போய்விடக் கூடாது. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாகவும் தேவன் நம்மை சரி கட்டுவதில்லை. நம்மை தேவன் தண்டித்திருந்தால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். தேவன் நம் மீது கிருபையாக இருக்கிறார். நாம் செய்த பாவங்களுக்கு மனம் திருந்தி தேவனிடத்தில் வரும்போது அவர் நம்மை தமது கிருபையினால் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். கர்த்தர் நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் பார்த்து இறங்குகிறார். மனது உருகுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. தமக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார். அவர்களுக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இறங்குகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் தகப்பனைப் போல் அன்புள்ளவராகவும் பாசமுள்ளவராகவும் இருக்கிறார். பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கும்போது தகப்பன் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். தன்னுடைய பிள்ளைகள் தப்பு செய்யும் போது தகப்பன் அவர்களை அன்போடு சிட்சித்து திருத்துகிறார். அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவி புரிகிறார். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார்.
அவர்களுக்கு கூடவே இருந்து ஆறுதல் பண்ணுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. நாம் கீழே விழுந்து விடும்போது கர்த்தர் நம்மை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். நமக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு மாத்திரமே இறங்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் மாத்திரமே அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் பயப்பட வேண்டும். தம்முடைய கிருபையினால் கர்த்தர்தாமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. கர்த்தருக்கு விரோதமாக நாம் முரட்டாட்டம் பண்ணினால் கர்த்தர் நமக்கு இறங்க மாட்டார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு மாத்திரமே இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி நன்றாக தெரியும். நம்முடைய கர்த்தர் நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார். கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நம்மை மண்ணில் இருந்து உண்டாக்கினவர். நாம் மண்ணென்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தருக்கு நம்மை பற்றி எல்லாம் தெரியும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய உண்மையான நிலைமையை அறிந்திருப்பதினால் அவர் நமக்கு ஆதரவாக இருந்து உதவி புரிகிறார். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு இறங்குவதற்கு காரணங்கள். நாம் எப்படி உருவானோம் என்பதை கர்த்தர் அறிவார். நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் நினைவு கூறுவார். நாம் புல்லை போல் காற்று அடித்தால் இல்லாமற் போய் விடுவோம் என்று கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. சங்கீதக்காரர் தேவனுடைய உடன்படிக்கையையும் அவருடைய கிருபையையும் நினைவு கூறுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏராளமான துன்பங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. புல் பூமியில் இருந்து முளைக்கிறது. சிறிது உயரம் மாத்திரமே வளருகிறது. அதன் பின்பு அது உலர்ந்து போகிறது. மனுஷன் புல்லை விட மேலானவன். ஆனாலும் அவனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. அவன் வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். சாதாரணமாக தரையில் வளரும் புல்லை விட பூந்தோட்டத்தில் வளரும் புஷ்பம் மேலானது. இதற்கு பாதுகாப்பு உண்டு. ஆனாலும் பூ உலருவது போல புஷ்பமும் உலர்ந்து போகும். புல்லை யாரும் கவனிக்க மாட்டார்கள். புல்லுக்கு மதிப்பில்லை. எல்லோரும் புஷ்பத்தை விரும்புவார்கள். புஷ்பத்திற்கு மதிப்பு உண்டு. ஆனாலும் புஷ்பம் எப்போதுமே மலர்ந்திருக்காது. காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போகும். அது இருந்த இடமும் இனி அதை அறியாதிருக்கும். தோட்டத்திலே புஷ்பத்தை எப்படித்தான் பாதுகாத்தாலும் பராமரித்தாலும், எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சினாலும், தோட்டத்திற்கு வேலி அடைத்தாலும் அந்த புஷ்பமும் ஒரு குறிப்பிட்ட வேளை வந்தவுடன் வாடி போகும், உலர்ந்து போகும். புஷ்பம் தானாகவே வாடும். அதே வேளையில் வெளியின் மிருகம் அதை மேய்ந்து போடும். புஷ்பம் காய்ந்து போவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று புஷ்பத்தின் இயல்பான சுபாவம், மற்றொன்று வெளியில் இருந்து வரும் ஆபத்து. மனுஷனும் வெளியின் புஷ்பத்தை போலவே பூக்கிறான். தோட்டக்காரர் புஷ்பத்தை பராமரிப்பது போல மனுஷன் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்கிறான். புஷ்பம் தானாகவே வாடிப்போவது போல மனுஷனும் தானாகவே முதிர் வயது அடைகிறான். புஷ்பத்திற்கு வெளியின் மிருகங்களால் ஆபத்து வருவது போல மனுஷனையும் பலவிதமான ஆபத்துக்கள் தாக்குகிறது. தேவன் மனுஷனை கண்ணோக்கி பார்த்து அவன் மீது இரக்கமாய் இருக்கிறார். மனுஷனும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து மனுஷன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். மனுஷர் மீது கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. தேவன் தம்முடைய கிருபையை எல்லோருக்கும் காண்பிப்பதில்லை. தமக்கு பயந்தவர்களுக்கு மாத்திரமே தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார்.
தம்முடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தேவன் தம்முடைய நீதியை காண்பிக்கிறார். தாவீது தேவனுடைய கிருபையும் நீதியும் யார் மீது தங்கியிருக்கும் என்று தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. தேவனுடைய கிருபை நம்மீது அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நாம் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் ஜீவனோடு இருந்தாலும் அதற்கு பின்பும் தேவனுடைய கிருபை நிலைத்திருக்கும். நாம் ஜீவனோடு இருக்கும் போதும் நமக்கு தேவ கிருபை கிடைக்கும். நாம் மரித்த பின்பும் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும். அப்போது கர்த்தருடைய கிருபை நம்மீது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்முடைய ஜீவிய காலத்திற்கு பின்பும் நம்மீது தேவனுடைய கிருபை இருக்கும். நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் வருத்தப்படக்கூடாது. நம்முடைய ஆயுசு காலம் சீக்கிரத்தில் முடிந்து போனாலும் தேவனுடைய கிருபை நம்மீது என்றென்றைக்கும் உள்ளது என்பதை நினைவு கூர்ந்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீர மரணத்தின் போது நம்முடைய சரீரமும் ஜீவனும் பிரிந்து போகும். ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு நீங்கி போவதில்லை. நம்முடைய ஜீவனை விட தேவ கிருபை மேலானது. தேவனுடைய கிருபை அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. தேவ கிருபை நித்தியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்றுகள்: கர்த்தருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். இவ்விரண்டு காரியங்களையும் செய்கிறவர்கள் சங்கீதம் 103:17 கூறப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையையும் அவருடைய நீதியையும் நித்திய காலத்திற்கு பெற்றுக்கொள்வார்கள்.